அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது வள்ளலார் வழியில் நடந்தால் மரணத்தை வெல்லலாம். இந்த தொடர்களில் வள்ளலார் அடைந்த மரணமில்லா பொருவாழ்வை அவரது பாடல்களோடும் அல்லது உரைநடை பகுதியின் துணையோடும் நாம் ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம். இந்த தொடரின் நோக்கம் வள்ளலார் எப்படி மரணத்தை வென்றார், அவர் எதையெல்லாம் செய்தார், அவர் நமக்காக என்ன அறிவுரைகளையும் கருத்துக்களையும் உண்மைகளையும் சொல்லியிருக்கின்றார் என்பதை ஆய்வு செய்து அதை பயிற்சி செய்து நாமும் மரணத்தை வெல்வதே ஆகும். இந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் முப்பையா. ஐயா வணக்கம். ஐயா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் துணேசலம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். வணக்கம் சாமி. வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம். வணக்கம். இப்ப நாம கடந்த பல வாரங்களாக பல மாதங்களாக கடவுள் வழிபாடு அவசியமா, மரணத்தை வெல்ல பார்த்துக்கிட்டு வரோம். வரலாறு வழிபாடு பண்ணியிருக்காரா, பக்தி அவசியமா, இன்னைக்கு என்ன கதை? இந்த பக்தி உங்களுக்கு அவசியம் என்னன்னா, வள்ளலார் மனத்தை ஜெயிச்சார் ஒருத்தர் தான். அதை நம்ம உறுதியா இருக்கிறோம், உறுதியா புரிஞ்சிருக்கிறோம். அது சந்தேகம் கிடையாது. வேற யாருமே மரணத்தை வெல்லல, ஜெயிக்கல. சரி, அவர் எப்படி ஜெயிச்சாருங்கிற போது அவர் 4 வழி காட்டுறாரு, மார்க்கம் 4 காட்டுறாரு நமக்கு. ஒண்ணு தயவு, ஜீவகாரண்யம். உயிரை கொல்லக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது. யாருக்கு எந்த துன்பம் வந்தாலும் துன்பம் வர வழி சொல்றாரு பாருங்க. பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், குறை, 7 துன்பம் சொல்றாரு. 7 தான் துன்பத்துக்கு காரணம். இதுல யாரா இருந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் முடிந்தவர்கள் துன்பத்தை போக்கதான் ஜீவானி அப்படிங்கிறார். ஏன் நம்ம போக்கணும்? அவனே அவன் அனுபவிக்கிறான், நம்ம ஹெல்ப் பண்ணலாம், நம்ம ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கலாம். என்ன வளர என்ன சொல்றாரு, இப்போ சாப்பாடு இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, முன் ஜென்மத்தில் அவன் பரிசு சாப்பாடு போடல, அந்த 15 ஜென்மத்தில் அவன் சாப்பாடு இல்லாம அவஸ்தப்படலாம். சரி, இப்ப நாம போடாம விட்டோம்னு ஜெயிப்ப, நாம அடுத்து நாம அவஸ்தப்படுவோம். நாம அடுத்து கையேந்தி பவன் தான். ஆமா, மரியாதையா யாராவது பசினா சாப்பாடு போட்டுருங்க, போற்று சாப்பாட போற்று. பசி அதான் 7 துன்பங்கள்ல பசியானது ரொம்ப மோசமானது. பசி பிணிங்கிறாரு. அது திரு விளக்கம் சொல்லி முதலடி காமிச்சா பசி போகணும்னு சொல்லிட்டு. தயவு தான். அவர் தர்மத்தை ஐயா பேச மாத்திரம் இல்லை, உடல்வரில் தர்மத்தை தொடங்கினார். அவர் தொடங்கினது 1867 மே மாதம். இன்னைக்கு வரைக்கும் தர்மஜா சாப்பாடு போடலாங்க, வேலைக்கு கொண்டு அது நடக்குது. 2வது வழி என்ன சொல்றாரு, பக்தி வணங்குறாரு. பக்தி மனதை திருத்துறது. மனசு கேட்க நம்ம கல்லான மனசு, நல்ல மனசு இல்லை. நம்ம அனுபவிக்கிற துன்பத்துக்கெல்லாம் காரணம் மனசு. அதான் மனமறை போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனமறுப்புக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி, மனம் தான் நம்மளை கெடுக்கிறது. மனதை திருத்தணும். இந்த பக்தியினாலதான் இந்த மனசு, அதாவது பக்திங்கிறதுனால நம்ம மேல ஒருத்தர் இருக்கிறான் அப்படி உணர்ந்தாதான் பயம் வரும். பயபக்தியா? அதான் பயபக்தி. பயம் இல்லாத பக்தி வராது. பக்தி வந்தா பயம் வரணும். பயம் வந்தா நம்ம என்ன பண்ணலாம், அப்பதான் திருந்துவோம். அதுதான் பக்தி. அப்படித்தானாங்க.
அது பக்திங்கிறது அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா மனசை வந்து திருத்துறது, தப்பு செய்யாம திருத்துறது தான் பக்தி. ம் மனசு ஜெயிக்கணும்னு சொன்னா உடம்பு பக்குவப்படணும். ம் அது மனம் தான் மெயின் காரணம். ம் நம்மளை கெடுக்கிறதே மனம் தான். ஆமா ஆமா அது திருத்துறதுக்காக தான் பக்தி. பக்தி வந்து ஐயா நிறைய படிக்கலாம், நிறைய அவசியம் வேணும் நமக்கு. மனது உடனே சொன்னா உடம்பு மனம் திருந்தணும், உடம்பு மாறணும், பக்தி அவசியம். மூணாவது வந்து ஒழுக்கம், அப்புறம் பாரம், நாலாவது தவம். இது 4 இருக்குங்க. தனி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ம் இப்போ பக்தி வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் எத்தனை மாதம் பார்த்துட்டே இருக்குது பக்தியை. ம் ஐயா வந்து நிறைய 52 பாட்டு எழுதியிருக்காரு. ம் அதே பார்த்தா நிறைய முடியாது. ம் ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் பக்தி இப்போ ஓரளவுக்கு முடிச்சிடலாம். ஆனா பக்தி உடனே, அதாவது பக்தி வந்து அவசியம், முடிக்கிறதுனால அது இல்ல. ம் பக்தி அவசியம் இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிற ம் பக்தி எப்படிலாம் ஐயா பண்ணிருக்காரு பார்க்கலாம். இப்ப ஓகே முந்தி என்ன பண்ணாங்க, தெய்வத்தெல்லாம் புராணம் இருப்பாருங்க. புராணம் ஆ வேதம் வந்து 11 என்ன பத்தி சொல்லும், ம் அவன் வந்து 11 ஜீவனை பத்தி சொல்லும். புராணம் வந்து பாசங்கள், இறைவனுக்கும் ஜீவன் உள்ள பாசம், இறைவன் எப்படிலாம் அனுகிரகம் பண்ணலாம்னு சொல்லி சொல்லும். அது நம்புறப்ப நம்புறி, அது வேற விஷயம். ம் அந்த கருணையை சொல்லும். அது ம் பக்தி வரும். அதுதான் பக்தி. அது ஐயா நம்பினாங்க. 5 திருமுறையில பக்தி ஒழுக்கத்தையும் போட்டு அப்படி பின்னி எழுதியிருக்கான். நம்ம பக்தி அவசியம் எவ்வளோ நமக்கு. அந்த கதையை நம்ப வேண்டாம், ம் அதனால கதையை நம்ப வேண்டாம். ஆனா அந்த சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலை நம்ம மனசு எடுத்துட்டு மனசு புரிஞ்சுக்கணும். அந்த கதை மூலியமா பக்தியை கொஞ்சம் பகுத்திருக்காங்க. அவ்வளோ பக்தி தான் புரிஞ்சிருக்காரு. ம் அது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். பக்தி அவசியம். பக்தி வந்தால் மன நிகழ்ச்சி ஏற்படும். அப்போ நல்ல ஒரு உடம்புல உண்டாகும். தப்பு செய்ய மாட்டோம். தப்பு செஞ்சால் நல்ல கெட்டு போயிடும். அதனாலதான் பக்தி சொன்னாங்க. பக்தி பாதனைக்கும் இன்னொரு சாமி, இந்த பக்தி வந்து இன்னொன்னு பண்ணும். அதாவது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். பக்தி வந்து கடவுள் என்ன கைவிட மாட்டார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். எது வந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம், கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு பார்த்து ஒரு ஒரு நிம்மதியான வாழ்க்கை தைரியம் கொடுக்கும். ஐயா சொன்னாரு, சொல்றாரு, தெய்வத்தை வணங்குறவங்க சும்மா வணங்கிடாதீங்க, நாம் நஷ்டம் அடையோம்னு உள்ள இருந்து பிரதிஜை வணங்குற சங்கல்பம் தான். நாம் நஷ்டம் அடையோம், நான் ஒன்றும் ஆகாது, அவன் இருக்கிறான், நம்மளை காப்பாற்ற தைரியம் வேணும் அப்படிங்கிற பக்தி அடையாளம். பக்தியை பார்த்துட்டு வரோம். பாட்டு பார்க்கலாம். நீ பார்த்துட்டு பக்தி ஒரு முடியும் 630 வரை 34 பயிர் பார்த்தேன். நம்ம என்ன பார்த்து தெரியல எனக்கு. முந்திய அப்போ என்ன பார்த்து விட்டுருவாங்க. 6ஆம் தலைமுறை 34 முதல் பாட்டு. படமாட்டேன், துயர் சிறிதும் படமாட்டேன், இனி நான் பயப்படவும் மாட்டேன், நும் பதத்துணையே பிடித்தேன், விடமாட்டேன், ஏமாந்து விடமாட்டேன் கண்டீர், மெய்மையுது நும்மானை விளம்பினும் நும் அடியேன், கெடமாட்டேன், பிறர் மொழிகள் கேட்டிடவும் மாட்டேன், கிளரொளி அம்பலத்தாடல் வளரொளினும் அல்லால் நடமாட்டேன், என் உளத்தே நான் சாக மாட்டேன். இது எப்படி படிக்கிறது? சப்பு. கிளரொளி அம்பலத்தாடல் வளரொளி நும் அல்லால் நடமாட்டேன், என் உள்ளத்தே நான் சாக மாட்டேன், நல்ல திருவருளாலே நான் தான் ஆனேனே. சொல்லுங்க சாமி. தொல்லை சரியில்லை, படிக்க நான் படிக்கிறேன். பாமா தொல்லை பார்த்தா படிக்கிறது இன்னும் சரியா இல்லையா உங்களுக்கு? அது தெரியல சாமி, வேணா வேலையை பார்க்க. என்ன வேலையை பாருங்க. பாட்டு பாருங்க. படமாட்டேன், தேசம் படமாட்டேன். அந்த தேர்தல் படமாட்டேன்னு சொல்றாருல, படமாட்டேன் நீ ஆரம்பிக்கிறாரு. ஏன் துயர்னு ஆரம்பிக்கலன்றீங்களா? துயர் பட மாட்டேன் அப்படின்னு ஆரம்பிக்க. படமாட்டேன் அப்படின்னாக்கா படமாட்டேன் அப்படின்னு ரிசல்ட் முதல்ல சொல்றாங்க. அதான் ராமன் ராஜெல்லாம் சரி கண்டேன் சொன்னாரு.
கண்டேன் சீதையை. சீதையை ராம என்னமோ யோசிச்சிருவாங்க, சீதையா என்னாச்சு அப்படின்னு. அங்க அதுல பயந்துட்டே படமாட்டேன், முதல்ல படமாட்டேன்ட்டா. என்ன பண்ண மாட்டேன், திரும்ப பண்ண மாட்டேன், பட மாட்டேன். இந்த எவ்வளவு பாருங்க, இந்த வரிக்கு விளக்கம் பாருங்க. படமாட்டேன், அந்த ஒரு போல்ட்னஸ் பாருங்க, தைரியம். பேசுறது படமாட்டேன், சும்மா வர அடுத்த இனி நான் பயப்பட மாட்டேன். எப்ப உன் பதம் துணையே பிடிச்சேன். இதாக பக்தி. ஆனா பதம் துணையை சொல்லி கெட்டியா பிடிச்சிட்டோம்னா துன்பம் வராது, பயமும் வராது, பயப்படவும் தேவையில்ல, துன்பமும் தேவையில்ல, வராது. அதான் அங்க இது அது மாதிரி பார்க்கணும். நம்ம இப்ப துணையை பிடிச்சேன், அதனால பேசப்பட மாட்டேன், இன்னும் பயப்பட மாட்டேன், தைரியம். இது உண்மைங்கிறாரு. மெய்மை இது நான் சொன்ன உண்மை. விடமாட்டேன், ஏமாந்து விட மாட்டேன்னா. ஆமா. இப்ப நம்ம என்ன பண்ண தெரியுமா, பக்தியா பண்ணலாம் சார். பக்தி தொடர்ந்து போறது இல்லை, பாதியில் விட்டுருவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், பிரச்சனை மாத்திரம் இல்ல, பிள்ளைகள் வருது என்ன காரணம் சொல்லிட்டு வரணும், வச்சுட்டு வருவோம், பாத்துருவோம். விடமாட்டேன், ஏமாந்து விட மாட்டேன், ஏமாந்துட மாட்டேன், உன் பதத்துணைய பிடிச்சிட்டேன், அதை ஏமாந்து விட மாட்டேன் சொல்லி ஏமாந்து பாருங்க. படாம விடமாட்டேன் மகனுக்கு சொல்றாரு. விடமாட்டேன், ஏமாந்து விடமாட்டேன்னு சொன்னாரா கண்டியன். இது உண்மை, உண்மான மேல ஆன சொல்றேன். விளம்பினேன், கரமாட்டேன், நான் கரமாட்டேன், பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், தன்னை பிடிச்சேன், ஏமாந்து விட மாட்டேன். அப்ப என்ன ஆகும், நான் கரமாட்டேன், நான் கரமாட்டேன். மெய்மை இது நும்மானைனாக்கா உண்மை இது உன் மேல ஆணையா சொல்றேன்னா. ஆமா உண்மை இது உண்மையில ஆணையா சொல்றேன். நும்மடியேன்னா உன்னோட அடியேனா நானு, அவனோட அடியே நானு, நான் கடமாட்டேன். ஏன் கெட்டு போக தெரியுமா, அதுதான் வரி, அடுத்த வரி. ஊராம் பேச்ச கெட்டு போறது. அதான் கெட்டு, அதெல்லாம் பாருங்க, பல மொழிகள் கெட்டவும் மாட்டேன். அர்த்தம் பேச்சு வருவான். என்ன சொல்ல தெரியுமா, ஏன்டா இந்த சாமி கும்பிடல, இன்னொரு சாமி சொல்லி அங்க போடா, நான் போய் அப்படியே அனுபவிச்சே இருக்கிறேன், அந்த சாமியில போடணும், இங்க இந்த சாமியோட பிரயோஜனமே இல்லை, வேஸ்ட்டு, அந்த சாமியில போடணும், அதான் கண்ணத்தையும் அது எல்லாம் சொல்லுவான். அப்பா வந்துடும், அவங்க கிடைக்குமோ விட்டுவிடும். நிறைய பேர் சாமி மாத்துவாங்க. இன்னொன்னு சாமி, இன்னொன்னு என்ன தெரியுமா, மக்கள் ஆக்சுவலி உலகியல்ல இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு போறாங்க. அது பொருள் இல்ல புகழ் ஏதாச்சும் ஒண்ணு நாடி போறாங்க. இதனாலதான் வளர அது முதல்ல கட் பண்ணிட்டாரு. பொருள் புகழாதியை குறித்து பயில்வோரை நீக்கி சிவானந்தம் என்னால் ஏற்படும் என்று. அப்ப சிவானந்தம் என்னால் ஏற்படும் அப்படின்னா அது நித்தியமானது. சரியா சாமி? இப்ப உலகத்துல எனக்கு பொருள் கிடைக்கல, இப்ப உதாரணம் சில பேர் சொல்லுவாங்க, சாமி வல்லார வணங்கி என்ன இருக்கு, என்னத்த கண்ட நானு அப்படின்னு வைங்க. ஏன்னா வள்ளலாரே அவர் என்ன சொல்றாரு, பொருள் புகழாதியை குறித்து பயில்வோரை நீக்கிட்டாரு. நீ அங்க போயிட்டு பொருள் புகழ் அவரா கொடுத்தா வாங்கிக்க வேண்டியதா, இல்லடாக்கா நீ சிவானந்தம் என்னால் ஏற்படும் அப்படின்னு போனாக்கா உனக்கு பொருள் அது எப்படின்னாக்கா அருள நாடுனாக்கா பொருளும் புகழும் கிடைச்சிரும் அப்படின்னு அது ஒரு ஒரு வழி. அப்ப அது கிடைக்கலன்னு விட்டுறாங்க. அப்ப நீ என்ன நோக்கத்துல போற பாருங்க, தெரியுமா, நீ நம்பிக்கையில பக்தி ஆரம்பிச்சு நம்பிக்கை தொடர்ந்து வச்சுன்னு போடா, அர்த்தம் பற்றி கேட்காது, கேட்டா கட்டுப்படுவ வருவாங்க. இவ்வளவு நாள் நீ என்னத்த கண்ட அப்படின்னு சொல்றாங்க சார், நடக்குது. இவனுக்கு காசு இல்ல, அவன் எங்கிட்ட வந்துரு, நான் வேலை காசு வாங்கி தரேங்கிறான். சாமி காசை கொடுத்துட்டாங்க சாமி, கொடுத்து மாத்தி விட்டுறாங்க. அதான் சொல்றேன் உங்களுக்கு, அதான் சொல்றேன், மாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் கட்டுக்க மாட்டாங்க எவனோ மாத்துற பிறகு. அவ்வளவுதான். கிளரொளி அம்பலத்தாடல் வளருயினுமல்லால், கிளரொளி அம்பலத்தாடல் வளருயினுமல்லால், அது என்ன சாமி? அம்பலம் பூர்வம் சார். கிளரொளி
கிளறணும்னா கிளர்ந்து எரிவதா? பிரகாசமா எரியுது. அம்பலத்தில் ஆடக்கூடிய வளரொளி, அந்த ஒளி வளர்ந்துட்டே இருக்கும். உன்னை தவிர அதான் இறைவன். நமக்குள்ள எப்படி இருக்கு இந்த வரியில என்ன சொல்ல தெரியுமா? இறைவன் நமக்குள்ள எப்படி இருக்கான்னு சொல்றாரு. அம்பலத்துல வளரொலியா இருக்கான் இருக்கிறான். உன்னை தவிர நான் என் உள்ளதான் நடமாட்டேன். உன்னை தவிர விழுத வேற யாருக்கும் இடம் கிடையாது. இந்த சார் பக்தி. நான் சாக மாட்டேன், இந்த மாதிரி தான் சாக மாட்டேன். நல்ல திருவருளாலே இதுதான் பஞ்சு கடைசி சமே. ஆமா, நான் தானானே, நான் என்ன ஆயிட்டேங்கிறார். நான் தானானே. மனிதன் தெய்வமாகலாம், மனிதன் தெய்வமாகலாம். இந்த பாட்டுல மெயின் பாயிண்ட் தெரியுமா? உங்க தைரியம் வேணும், நம்பிக்கை வேணும், உறுதி வேணும். அடுத்த மெசேஜ் கேட்கக்கூடாது. உறுதியா போய் அப்படியே ஃபாலோ பண்ணி போகணும். ஊராம் பேச்சை கேட்டனா உருப்பிட்ட மாதிரிதான் அத போயிடும். அடுத்தவன் பேச்சை கேட்க கூடாது தமே. அப்புறம் சன்மார்க்கிகளே சில பேர் இருக்கீங்க, அவங்க பேச்சு கேட்க கூடாதுதான். சில சமயம் விட்டுறாங்க. வள்ளலாரு அவரோட பாடல்ல என்ன சொல்லிக்காரு, அது வள்ளலார் சொல்றதை மட்டும் கேளுங்க, முடிஞ்சு. என்ன சமய அது? ஆமா, அதோட தப்பு பாட்டு தப்பா இருந்து சொல்றான். அது வேற தப்பா அர்த்தம் சொல்றான், பாட்டு தப்பா சொல்றான். ஜாலியா இருக்கணும். என்ன சொன்னாரோ அதை உள்ளபடி புரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சாலே போதும். ஏன்னா சமே ஒரே ஆளு சக்சஸ் ஆனவங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சாக்க போதும். அவங்க காட்டிட்டு போயிட்டாங்க. ஜெயிச்சுட்டாங்க, ஜெயிச்சுட்டு அது வேற எழுதி வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க சாமி, இங்க பாருங்க, அவருக்கு துன்பம் கிடையாது, பயமும் கிடையாது. அவர் சொல்றாரு சாமி, ஏன்னாக்கா துணையா பிடிச்சேன், இதை பிடிச்சேன்பா, பதத்துணையே பிடிச்சேன். எந்த பதத்துணையனாக்கா கிளலொரி அம்பலத்தாடல் வளரொடி நும்மல்லால் நடமாட்டேன். இப்ப உள்ளுக்கு அதாவது ஒரு வெளியே உள்ள கடவுளை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்குல்ல, உள்ளுக்கு நமக்குள்ள இருக்கிறத பிடிச்சிட்டேன்பா, அதனால எனக்கு பயமும் இல்ல, துயரும் கிடையாது. அதான் சொல்றாங்க. தாவும் கிடையாது, அது சொல்லுங்க. கடைசியில சாவும் கிடையாது, சாவ மாட்டேன், நான் சாவ மாட்டேன். அப்புறம் அதோட இன்னொன்னு, நான் வேற அவன் ஆயிட்டேன். அது இப்ப என்ன பஞ்சுனா சாமி, அவன் பாதத்தை பிடிச்சாக்கா நம்ம அங்க அடிமையா இருக்க வேண்டியல, நம்ம அவனாயிரலாம். இப்ப என்னன்னாக்கா அவன்கிட்ட நம்ம அடிமையா இருக்க வேண்டியது இல்ல, அவன் நமக்குள்ள கலந்து நம்மளும் அவனை ஆக்கிக்கிறான். முடிஞ்சு கதை. இதுதான் மரணத்தை வெல்லலாம். அப்ப இது படமாட்டேன், துய சிறிதும் படமாட்டேன், இனி நான் பயப்படவும் மாட்டேன், பதத்துணையே பிடித்தேன். இது ரொம்ப முக்கியம். மரணம் இல்லா பெருவாளுனா வெறும் சும்மா உட்கார்ந்துகிட்டு வெறும் தவம் மட்டும் செஞ்சா பத்தாது, பக்தியும் வேணும். அப்பதான் இந்த பயப்படவும் மாட்டோம், துன்பமும் பட மாட்டோம். சரியா சாமி? ரொம்ப ஓவரா பேசுறணும் இல்ல, சொல்றேன் சாமி. இது அப்படியே நீங்க விளக்க சொல்றீங்க, அதுல நம்ம கொஞ்சம் புரிஞ்சதை எடுத்து சொல்ல வேண்டியதான். அப்ப இப்ப ஏன் பயப்படல அப்படின்னாக்கா பதத்துணையே பிடிச்ச. இப்ப நம்ம வள்ளலார் பிடிச்சிக்க வேண்டியதான். என்ன சாமி? வள்ளலார் பிடிச்சுக்கிட்டு வள்ளலார் இருக்காருப்பா, அது வேற. என்ன சொல்றாரு வள்ளலார், என்ன சொல்றாரு சாமி, என்னோட செல்வம் அண்டாங்க அப்பாளுக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் கொடுப்பேன், கேளா குறையே குறை, இல்லாம எனக்கு இல்ல எல்லாருக்கும் தருவேன். இல்லாம எனக்கு இல்ல எல்லாருக்கும் தருவேன், கேளா குறையே குறை, நீங்க கேட்டு வாங்கிக்கோங்கப்பா. தெரியுமா? இறக்கம் தான் இந்த உயிர், இறக்கமான உயிர் போடணும்னாரு. இறக்கம் தான் உயிர். அப்போ இறக்கமா கொடுத்துடுவாரு, இறக்கத்தை காட்ட வேண்டியதான். காட்டுவார். சரி சாமி, அடுத்து போ. 36வது சோபாரம். என்ன தலைப்பு? இறை எளிமையை வியத்தலாம். 36 உண்மை கூறல். 6 என் பொருள் என் உடல் என் உயிர் எல்லாம் ஈந்தனன் உம்மிடத்து எம்பெருமான்
நீர். சரியா? எம்பெருமான் நீரா? ஆமா, எம்பெருமான். இன்போடு வாங்கிக் கொண்டு என்னை ஆட்கொண்டீர். என் செயல் ஒன்றில்லை யாவும் நும் செயலே. வன்போடு நிற்கிலீர் என்போடு கலந்தீர். வள்ளலே நும் திருவரவு கண்டல்லால் அன்போடு காண்பாரை முன்பிட மாட்டேன். அருப்பெருஞ்சோதியீர் ஆணை நும் மீதே. இந்த 10 பாட்டும் அப்படியே பார்க்கலாம். பக்திக்கு நீ வரணும், நீ வரலன்னா ஒவ்வொரு பாட்டும் ஒரு கடைசி வரைக்கும் நான் வேற யாரும் பார்க்க மாட்டேப்பா. ஒவ்வொரு பாட்டு கடைசி வரைக்கும் பாருங்களேன். முடிச்சுட்டு அவர் பாப்பா சாமி, அப்பதான் கொஞ்சம் புரியும். முடிச்சுட்டு எம்பொருள் என்னுடல் என் உயிர் எல்லாம் ஈந்தனன் உம்மிடத்தே. உடல் மூணு குத்துங்கிறார். உடல் பொருளாவியல் உடல் உயிர் பொருளாயும் கூட குத்துட்ட, நீ வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். நீ சதவீதம் வாங்கிட்டு நீ என்னை ஆட்கொண்டல. அப்ப சாமி இப்ப சாமி, இப்ப நம்ம சாமி, நம்ம இந்த உடல் பொருளாவிய வச்சுக்கிட்டு செயல்படுறதுனால நம்மளுக்கு வேணம் வருது. சரியா? அப்ப நம்ம அவன்கிட்ட குடுத்துட்டாக்கா, அவன் வாங்கி வச்சுக்கிட்டானாக்கா, எது பண்ணாலும் அது அவனுடைய பிரச்சனை, நம்ம பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீ தான் நம்ம கொடுக்க தெரியாது, எப்படி கொடுக்க தெரியாது, அதுதான் பிரச்சனை. இப்ப இல்லனாக்க எப்பயோ குடுத்துட்டு ஓடி இருக்கலாம். அவன் வச்சுக்குப்பா, நான் வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்கேன்ப்பா. இல்ல கொடுங்க, ஒண்ணும் பெருசு ஒண்ணும் இல்ல. அதை கொடுங்க. நம்ம என்ன பண்றோம், நம்ம உடம்பு மேல நம்ம ஆசை வச்சிருக்கோம், ஆசை வச்சிருக்கோம், மேல ஆசை வச்சிருக்கோம், நாம ஆசை வச்சிருக்கோம். உடம்பு கொஞ்சம் காய்ச்சல் வந்து வச்சுக்கோங்களேன், ஐயோ என்ன ஆகும் பயம், மேல பயம், பொருள் மேல பயம், என்ன ஆயிடுவோம். அவங்ககிட்ட விட்டு போய, நீ பாத்துக்கியா, உந்தியா, நீ எடுத்துக்கியா, என்ன வந்தா காலோட வரணும். அவன்கிட்ட விட்டாச்சுன்னா அவன் பொருள் இல்ல. இன்னொன்னு சாமி, இன்னொன்னு நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தேன்னா, நீங்க சொல்ற மாதிரி இப்ப நான் இப்பதான் யோசிக்கிறேன், இது எதுவுமே நம்மளோட இல்ல சாமி. வரும்போது நம்ம என்ன வச்சிருந்தோம், உடம்பு இந்த உலகத்துல கிடைச்சிச்சு. சரியா சாமி? எல்லாம் அவன் கொடுத்ததுதான், எல்லாம் அவன் கொடுத்ததுதான். அவன் கொடுத்தது நம்ம வச்சுக்கிட்டுதான் பிரச்சனையே. இப்ப பிரச்சனையே என்னன்னாக்கா, அவன் கொடுத்தது நம்மளோட நினைக்கிறதுதான் பிரச்சனை. அதை அவங்ககிட்டயே கொடுத்துட வேண்டியதான். என்ன பேசுறான், ஏன் உடம்பு, ஏன் உயிர், ஏன் உடல், ஏன் காரு, ஏன் பாங்களா, எந்த பேசுறோம். ஆமா, அவன் கொடுத்தா நினைக்கவே இல்லையே. எங்க நினைக்கிறோம். அதான் இங்க அதான் பாயிண்ட். வரலாறு அப்படின்னாரு, கணக்கு ஒண்ணு இல்லை வச்சுக்கலாரு, எல்லாம் அவங்கதான். என் பொருள் என்னுடைய எல்லாம் நீ எடுத்துக்கோப்பா, கொடுத்துட்டேன், நீ மயிற்சி வாங்கிட்டேன். சாமி இது கொடுத்துட்டேன்னு வரல சாமி, ஈந்தனன்ல வருது. ரெண்டு ஒன்று தான், மீன் அதே மீன் தான். ஈந்ததான் குடுக்கறதா? கொடுக்கறதுதான். ஓகே. உம்மிடத்து எம்பெருமானீர் இன்போடு வாங்கி கொண்டு என்னை ஆட்கொண்டீர். ஓ, அவர் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்காரா? இது நம்ம அவன்கிட்ட கொடுத்துருக்கோம், அவன் திருப்பி கொடுத்தானாக்கா நம்ம அவனை ஆட்கொண்டுருவோம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு சாமி. குத்தாச்சுன்னா எம்ஜிஆர் சொல்ல பாருங்க, நம்ம நம்ம என்ன பண்றோம், இப்போ நம்ம இஷ்டமா நடந்து வரோம். ஆமா, கொடுத்துட்டு நம்ம செய்யக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டாக்க நம்ம நம்மளோட இல்லையே, நம்ம என்ன பண்ண முடியும், அவன் சொன்னா செய்ய வேண்டியதான். ஐயா இந்த திரும்ப கடிதம் இருக்குல்ல, கடிதம் பற்றி வரேன். ஒரு கருத்துலயும் நான் வந்து நாளைக்கு கிளம்பி வந்துடுவேன், திருவருள் சம்மதம் 2 நாள் வந்துடுவேன், அவன் சம்மதத்தை எதிர்பார்க்கிறேன் பாரு. ஊருக்கு போறது அவன் சம்மதம் கொடுத்தா ஊருக்கு போவாங்க, வருவாங்க. அவர் சம்மதம் எதுவும் ஐயா செய்யறது இல்லை, நாம அதெல்லாம் பண்றதே இல்லை. அவன் பாட்டு பிளான் பண்றோம், போறோம், நம்மளா நம்ம செஞ்சுட்டு வரோம். அவன் சேர செய்யல, அவன் புரிஞ்சவனு சார். அவன் சொன்ன பாருங்க, என் வாழ்க்கையில சொல்லுங்கல்ல, தஞ்சாவூர் போயிட்டு வந்து சாப்பாடு போய் தர்மச்சாலைல, தஞ்சாவூர் போயிட்டு வந்து தர்மச்சாலைக்கு தஞ்சாவூர் போயிட்டு கேம்ப் போயிட்டு திரும்பி வரும்போது வடல் வந்தேன். வந்தீங்க தர்மச்சாலை ஐயா கும்பிட்டேன். சாயங்காலம் 4 மணி அங்க பூஜை பண்ணார்ல, அதுக்கு பிரசாதம் ஒன்று கேட்டேன். பிரசாதம் நாட்டு கொடுப்பாங்க, அது கேட்டேன்.
என்ன கேட்டேன்னாரு, புதுசாக கேட்டேன் அப்படின்னா என்ன சாப்பிட்டேன்னாரு. சாப்பாடு தான் சாப்பிட்டேன். எங்கே சாப்பிட்டேன்னாரு. தஞ்சாவூர் ஹோட்டலில் என்ன யார் போட்டான்னாரு. சப்ளை தான் போட்டான் அப்படின்னு. குழந்தைங்க உடனே மழையா அப்பா போட்டான்டா, சாப்பாடு அப்பா போட்டான்டா. இந்த வேலைக்கு என்ன எங்க சாப்பிடணும் என்ன சாப்பிடணும் அவன் திரும்ப பண்ணி போடுறான்டா. பாட்டு படிக்கல, குறித்த உணை விட்டு வித்தா படிக்கல பாட்டு. குறித்த உணை இந்த வேலை அந்த வேலைக்கு இந்த சாப்பிடணும் அவன் திரும்ப பண்ணி போடுறான்டா. நீ சாப்பிடலாம் அப்படிதான் தான்டா, சாப்பாடு அப்படிதான் தான்டா. நீங்க யாரையா படிக்கிற நீ யாருப்பா படிக்கிற நீ ஓ புரிஞ்சுக்குவான். நீ வேலை வேலை 3 நாள் சாப்பிட்றிய அப்படிதான் தான் சாப்பிட்டு இருக்கிற அவன் தான் போடுறான் அவனுக்கு அப்படின்னாங்க. எவ்வளவு புத்தகம் இருக்கவரு என்ஜிஎல் ஒன்று இல்லை, என்ஜிஎல் எதுவும் இல்லைடான்ட்டார். பாட்டு தானே இருக்குதா, குறித்த ஊனை விட்டுதான் உண்ணுகின்றேன், குறித்த ஊனை ஊட்டு வித்தான் உண்ணுகின்றேன். இந்த வேலை இதான் சாப்பிடணும், இந்த வேலை இட்லி சாப்பிடணும் பொங்கல் சாப்பிடணும் அவங்க தீர்மானம் பண்றான். அதனால கொடுத்தா நம்ம சாப்பிட முடியும். இல்ல அது வேற ஊட்டுனானே கிடைக்காமல இருக்கு. நமக்காச்சும் இந்த நேரத்துல இது சாப்பிடணும்னு எழுதி வச்சிருக்கான், எழுதவே இல்லை சாமி, அவனுக்கு சாப்பாடே கிடைக்காது. ஆனா ஆக்சுவலி பாக்க போனா சாமி நம்மள சந்தோஷமா தான் இருக்கும். ஆக்சுவலி நம்ம தான் கொஞ்சம் ஓவரா பில்டப் பண்றோம். சாப்பாடு கிடைக்குது சாமி எல்லாரும். இந்த மாதிரி வாழ்க்கை எத்தனையோ கோடி பேர் ஏங்கிட்டு இருக்காங்க, நம்ம தான் கொஞ்சம் ஓவரா இது பண்றோம். இது இல்லையே அது இல்லையே, நாசமா போன மனம் சாமி, இது நாசமா போன மனம். நம்மள நாசம் பண்ணாம விடாது. நாம அவன் ராத்திரியும் போன வேலை அலையறான், சாப்பாடு பிழைக்கலாம், நைட் டியூட்டியும் பந்த டியூட்டியும் இந்த டியூட்டியும் போட்டு அலையறான் பாவம். நம்ம ஜோரா உட்காந்து சத்விச்சாரம் பண்ணிக்கிறோம், சத்விச்சாரம் பண்றோம், ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த டைமும் இருக்கு நம்மளுக்கு. அது இதை பத்தி எங்க வேலை இல்லை. அடுத்த நாள் சாப்பாடுக்கு வேலையா, துணி ட்ரெஸ்ஸுக்கு வேலையா, என்ன வேலை சொல்லுங்க. நல்லா நம்மள நல்லா வச்சிருக்கான், பொறாமப்படலாம். ஆனாலும் புத்தி இருப்பாரு, பாராப்பட புத்தி குறையே வச்சிருக்க மனசோட. இல்ல எது குறையோ அததான் சாமி சிந்திக்குது, எது நிறைவா இருக்கோ அதை பத்தி சிந்திக்கவே மாட்டுது. அப்ப மனசு நம்ம கூடயே இருந்து நம்மளுக்கு குழி பறிக்கிறது இதுதான் சாமி. இந்த கூடயே இருந்து குழி பறிக்கன்னு சொல்றாங்களே, அது யாரும் இல்ல, நம்ம மனசுதான். ஒன்றில்லை யாவும் நும் செயலே. அதான் புரிஞ்சது நம்ம ஒண்ணும் இல்ல, அவன் புரிஞ்சுதான் நல்லா இருக்கும். நீ அவன் வன்புடன் நிக்கிற வம்புக்கெல்லாம் அவன் நிக்க மாட்டான், கட்டாயம் அவன் வரமாட்டான். என்போடு கலந்தீர் அப்படின்னாக்கா என்போட கலந்துரு, நீ என் உடம்போட கலந்துட்டியா, என்பத்தோடு. ஆமா, சொல்லலே உன் திருவாரூர் கண்ட உன்னை நீ வரணும், உன்னை பார்க்கணும். உன்னை பார்க்காம என்கிட்ட அன்பா வராம பாரு, பார்க்கறதுக்கு அன்பா வராம பாரு, அவன் முன்ன பார்க்க மாட்டேன், அவன் முன்ன வரமாட்டான், அன்பா பார்க்க வர மாட்டேன். இந்த 10 பாட்டு பாருங்க, இந்த 10 ஒரு கச்சேரிமா பாருங்களேன். அன்போடு காண்பாரை முன்பிட மாட்டேன், அருப்பெருஞ்சோதி ஆணை நும்மீதே. அருந்தவர் அனிச்சயம் உலகினை பார்க்கவும் இறைவரே உமையை இங்கு கண்டல்லால் அனிச்சய உலகினை பார்க்கவும் மாட்டேன், அருப்பெருஞ்சோதி ஆணை நும்மீதே. நீங்க பார்க்கலன்னா உலகையே பார்க்க மாட்டேன். அனிச்சய உலகனா உலக பார்க்கவும் மாட்டேன். அடுத்த பாடுவாங்க. வல்லலே நும் திருவரவு கண்டல்லால் அறுசுவை உண்டி கொண்டருந்தவும் மாட்டேன், அருப்பெருஞ்சோதிர் ஆணை நும்மீதே. ஒன்றை பார்க்காம அது உணவு யாரா கொடுத்தாலும் அவருலாம் சாப்பிட மாட்டேன், கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். என்னது அறுசுவை உணவா? சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்ப்போம், சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்ப்போம், சோப்பாடு ஆறி போயிடும், உடனே ஓடுறது. பார்த்து பாருங்க,
தோயனும் பேரொருட் ஜோதி கண்டால் அரும்பெறல் உண்டியை விரும்பவும் மாட்டேன் அருட்பெருஞ்சோதிர் ஆணைனும் மீதே. அருமையா அஞ்சு சோறு அருமையா பெறக்கூடிய சாப்பாடு கூட விரும்ப மாட்டாங்க. அவ அடுத்து பாட்டு பாருங்க. வெறுவுல கருத்தெல்லாம் திருவுலத் தருவீர் அருத்தினி அடுத்தினி படுத்த மாட்டேன். பாயலில் பாயலில் படுக்கவும் மாட்டேன் சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. பாருங்க, பாயல படுக்க மாட்டேன். அடுத்து பாருங்க. சிறப்பு கட்டெல்லாம் ஆசையில் பிறகு பேச மாட்டேன். ஆசை வந்து மற்ற பேச மாட்டேன். பார்த்துக்கிட்டேன் இறைவரே நும்மி கண்டெல்லாம் ஆசையில் ஆசையை பேச மாட்டேன் உன்னை பார்க்காம. ஆமா. இது பாருங்க, அன்போட பார்த்தா கூட அவன் யாரும் முன்னா வர மாட்டாங்க. அது பார்த்துட்டோம். போது இன்றும் வரவு கண்டல்லால் அருந்தவர் நேரினும் பொருந்தவும் மாட்டேன். அருந்தவரா தாமரை வந்தா கூட சரி, ஆங்கிலம் பார்க்க மாட்டேன். அப்ப பார்க்க மாட்டேன். உள்ளதான் போனதா. யார் வேணாலும் வரட்டும். வாமையில் குறித்தினும் வரவு கண்டால் அரைக்கணம் ஆயினும் தரித்திட மாட்டேன். இறைவரே உம்மை கண்டல்லால் அடுக்க வீல் களை உடுக்கவும் மாட்டேன். தழுவுது விழுந்தா கூட அதை எடுத்து கூட வச்சு வைக்க மாட்டாங்க. ஒண்ணுதான் பார்க்கணும். உன்னை பார்த்துட்ட பிறகுதான் மத்த வேலையெல்லாமோ. சிற்றபையீர் என்னை சேர்ந்திடல் வேண்டும் அறுத்தரைக்கின்றேன் நான் மாட்டேன் அருட்பெருஞ்சோதிர் ஆணைனும் மீதே. பக்தி பாத்தீங்களா எப்படி? இப்ப சாமி அவரு பாருங்க, அவரு வந்து என்ன சொல்றாரு, ஒண்ணு பார்க்காம நான் இதை பண்ண மாட்டேன். நம்ம என்ன செய்வோம், தவம் பண்ற நேரத்துல ஏதாவது ஒரு வேலை வந்துச்சுன்னா வேலைய முடிப்போம், அப்புறம் பார்ப்போம் தவத்த. என்ன சாமி ஞாபகம் இல்ல வீட்டுல இருக்காங்கல்ல, அவங்க போற எந்திரிங்க இதை போய் பார்த்துட்டு வாங்க, கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்க போற எந்திரி. எங்க வீட்டுல எந்த பிரச்சனை இல்லை சாமி, தெரியும். நான் என் ரூம்ல பூந்துட்டுனாங்க என்ன வந்து கேட்க மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. வந்துட்டு கதை திறந்து பார்த்துட்டு ஐயோ அப்பா அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்காருன்னு பயிர்வாங்க. ஏன்னா கூப்பிட்டா பிரச்சனை வரும்னு தெரியும். இல்ல சார், என்ன கூட மாட்டாங்க சார், சொல்றேன் பொதுவா ஒரு நடக்கிற விஷயம் சொல்ல உங்களுக்கு சொல்லுவா. என்னன்னு சொல்லுவாங்க சாமி, என்னதான் பண்ணுவாரோ கண்ணை மூட்டாக்க உட்காந்துட்டே இருப்பாரு அப்படின்ட்டு. வாங்க அடுத்து வாங்க. அடுத்து 37,000 அவரோட பக்தி பாருங்க சாமி. இதை பார்க்காம மாட்டேன். ஆக்சுவலி வந்து சாமி பக்தி இல்லைன்னா இந்த பாட்டெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் பக்தி தான். அவரோட பக்தியை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். சாமி இதை தொடர்ந்து பார்த்துதான் ஆகணும் சாமி, வேற வழி இல்ல சாமி. இன்னைக்கு முடிக்க முடியாது. பார்த்துலங்க மனசை நாம ஃபாலோ பண்ணணுங்க. ஃபாலோ பண்ணணும். இதுவரையும் பார்த்துல ஃபாலோ பண்ணணும். இல்ல வள்ளலார் இப்படி எல்லாம் நினைச்சிருக்காரு, இப்படி எல்லாம் இருந்தனாலதானே அவருக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல. அப்ப நம்ம எப்படி இருக்கு நம்மளுக்கு தெரியுது இல்ல. அப்ப அவரு ஒரு 100% செஞ்சாருன்னா அது ஒரு 10% ஆச்சும் நம்ம முயற்சி பண்றது இல்லையா? கட்டாம அதான் பாட்டு விடாம சொல்றது. எவ்வளவு பாட்டு அற்பா, இவ்வளவு பாட்டு சும்மா இருந்தாரு அவரு, வேலை இல்லையா அவருக்கு? ஏன் எழுதினாரு? நாம எல்லாம் படிச்சு திருந்தணும் தான் எழுதினாரு சார். படிச்சு நான் என்ன பண்ணேன்பா, இதெல்லாம் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க. நான் வந்து அவரை பார்க்காம உடுப்பு கண்டு வேட்டி கண்டு விழுந்தாலும் நான் அவரை பார்க்காம அதை கூட எடுக்க மாட்டேன். எனக்கு அதெல்லாம் முக்கியமே கிடையாது. அப்ப உலகத்துல எதுவுமே முக்கியம் கிடையாதுன்னு சொல்ல வர்றாரு சாமி. படுத்த மாட்டேன், தோத்தின மாட்டேன், சாட மாட்டேன். எப்படி பாருங்க, எப்படி பாருங்க அவரு. இதுதான் சார் பக்தி அடையாளம் சொல்லாது சார் அவரு. நம்மளால பக்தியா தெரியவே மாட்டேங்குது. என்னத்தையோ பக்தி சாமி கும்பிடும். நிறைய பேர் சாமியை கும்பிடுறது இல்லை, நான் பாட்டு வேலை பார்க்க போறான், நாம அறுவடையாக கும்பிடுறோம். டைம் இல்லை, டைம் இல்லைங்க. நம்ம ஏன்டா தியானம் இல்லை, டைம் இல்லை.
டைம் இல்ல. ஆமா 87. சாமி ஆ. தியானம் பண்ண டைம் இல்லைன்னா உனக்கும் டைம் இல்லைன்னு அர்த்தம். உன் டைம் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆமா சாமி. ஆமா சாமி. அதாவது சாமி இதுல என்ன ஒரு டைம் இல்லைன்ற ஒரு வார்த்தையில ஒரு உண்மையை கண்டுபிடிச்சேன் சாமி. இப்ப என்னன்னாக்கா டைம் இல்லைன்னு நீ உலகையில போய்கிட்டு இருந்தனாக்கா உன் டைம் முடியுதுன்னு அர்த்தம். ஆமா உண்மைதான். உன் டைம் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு, வருது, கிட்ட வருதுகிட்டு இருக்குது. ஆமா அதான் இது பண்ணல ஓடுன பண்ணல ஓடுனு கதிரன் ஆஹ் ஓடலாம் நல்லா ஓடுனா ஓடுதா பாவிக்கிறாரு. ஓடுது ஓடுது. அதான் சொல்றேன் சாமி. இப்ப டைம் என்னத்துக்கு டைம் இல்லைனாக்கா நம்ம உலகில் அவ்வளவு பிஸியா இருக்கும் சாமி. காசு சேர்க்கறது. ஆமா ஆமா அதான். இப்ப நான் இன்னைக்கு கூட என்னோட வாழ்க்கையை பத்தி யோசிச்சிருந்தேன் சாமி. அவ்வளோ அதாவது பிகே இந்த இந்த இது வர்றதுக்கு முன்னுக்கு, எது வர்றதுக்கு முன்னுக்கு, வரலாம் கொரோனா வர்றதுக்கு முன்னுக்கு நான் பார்த்த வேலை இருக்க, தினைக்கும் வேலை சாமி. தினைக்கும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை வேலை வேலைன்னு. கொரோனா வந்து ஒரேடியா முடிச்சு விட்டு போயிருச்சு எல்லாத்தையும். எல்லாத்தையும் முடிச்சிருச்சு. இப்ப நானு அந்த வேலையை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. ஆனா என்ன வருமானம் வந்துச்சு அது வந்துகிட்டு தான் இருக்கு. அப்பதான் நான் யோசிச்சேன், நம்ம கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிருக்கோமோ. கொஞ்சம் ஓவரா பண்ணிருக்கோம். கடைசியில எதுவுமே மிஞ்சல சாமி. கொரோனா முடிச்சு விட்டு போயிருச்சு எல்லாத்தையும். அப்ப இதுல என்ன தெரியுது, ஓவரா நீ ஒண்ணும் பண்ண வேண்டாப்பா, ஓவரா பண்ணி பிரயோஜனம் இல்ல, எது கிடைக்குமோ அது கண்டிப்பா கிடைச்சுதான் ஆகும் அப்படின்னு. அதனால கொஞ்சம் திருந்தி இப்ப கொஞ்சம் நம்ம ஆன்மீகத்தாச்சும் பார்ப்போம். கொரோனான்றது ஒரு கெட்ட விஷயம் சொல்ல முடியாது சாமி. நிறைய நல்ல விஷயம் பண்ணிருக்குது உலகத்துல. அடுத்து சொல்லுங்க. 37 60 ஆறாவது பாட்டு 37 37 60 மேல 60 இதா சாமி. ஆமா அது பாட்டு முன்பாட்டு பார்த்து பாரு. உடற்பயிற்சி கொடுத்தாங்க அதேதான் அது. என் உயிரும் என் உடலும் என் பொருளும் யானே இசைந்து கொடுத்திட வாங்கி இட்டதன் பின் மகிழ்ந்தே தன்னுயிரும் தன்னுடலும் தன் பொருளும் எனக்கே தந்து கலந்து என புணர்ந்த தனிப்பெரும் ஜுடரே, மண்ணுயிருக்குயராகி இன்பமுமாய் நிறைந்த மணியே, என் கண்ணே, என் வாழ் முதலே, மருந்தே, மின்னிய பொன்மணி மன்றில் விளங்கு நட தரசே, மெய்யும் அணிந்தருள்வோய் என் பொய்யும் அணிந்தருளே. எப்படி வாழ்த்ததா பாருங்களேன். என் உயிரை என் உடல் நானே சந்தோஷமா கொடுத்தேன். நான் கொடுத்தேன், நீ எடுத்துக்கல. நீ வந்து என்ன போஸ்ட் பண்ணி எடுக்க கிடையாது, நானா செஞ்சு கொடுத்தேன். வாங்கிட்டு இல்ல சாமி. ஏன் இசைந்து கொடுத்தேன்னு தெரியுமா சாமி? ஏன்னா எனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, இதனாலதான்டா பிரச்சனை சாமி. இப்ப நம்ம வந்து இதை வச்சுக்கிட்டு இதை கொடுத்துட்டாக்கா என்ன ஆகுமோ ஏதாகுமோ, அவங்க தெளிவா இதனால தான்டா பிரச்சனையே வருது, இதை எடுத்துக்கப்பா, நீயே எடுத்துக்க. பின் மகிழ்ந்தே தன்னுயிரும் தன்னுடலும் தன் பொருளும் எனக்கே தந்து கலந்தனை புணர்ந்த தனிப்பெரும் சுடரே. இது சொல்லுங்க. இது வாங்கிட்டு சும்மா இல்ல, சும்மா குடியில அவன் உயிர் அவன் பொருள் அவன் வாங்கிட்டான், அவன் மகிழ்ச்சியா கொடுத்துக்கிறான். ஆமா சாமி இதுலதான் சாமி சூட்சமம் இருக்கு பாருங்க சாமி. இதுல என்ன சூட்சமம் அப்படின்னாக்கா, இப்ப வள்ளலார் வந்து ஏன் அவர் வந்து கடவுளா ஆனாரு அப்படின்னாக்கா, அவரு வந்து அவரோட உடல் பொருள் எல்லாம் கொடுத்துட்டாரு. இப்ப வந்து நம்ம வந்து சமயம் யோசிப்போம் என்னன்னாக்கா, வள்ளலார் ஏன் அவங்க கூட உள்ளவங்களே கடவுள் ஆக்கிட்டுல, வள்ளலார் ஏன் நமக்கு எல்லாம் இன்னும் இது பண்ணல, நம்ம தான் நம்ம கொடுக்கலையே, எங்க இருந்து அவரு கொடுக்குறது? அவர் வெயிட் பண்ண சாமி. இங்க பாருங்க, என் உயிரும் என் உடலும் என் பொருளும் யானே இசைந்து கொடுத்திட வாங்கி இட்டதன் பின் அவன் மகிழ்ச்சி ஆயிட்டான். ஆஹா, இவன் விவரம் தெரிஞ்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டான்ப்பா, சரி இவங்கிட்ட உடல் பொருள் ஆவி ஒண்ணும் கிடையாது, சரி நம்மளுடைய கொடுத்துருவோம். அதுதான் இந்த ஒரு பண்ட மாற்ற என்னது வியாபாரம், பண்ட மாற்ற வியாபாரம். இது சாமர்த்தியம் பாருங்க. ரைசா குடுத்துட்டு அவன் தான் ஆகினா பாருங்க. இதே கருத்தை மாணிக்காவது சொல்றாங்க ஒரு பாட்டுல
அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். யாரு ஏமாளி அப்படின்ட்டா. வாரி இல்ல சதுரன்னு பேரா சிவனுக்கு. சாமர்த்தியாரன். நீ வந்து பொண்ணை கொடுத்து என்ன வாங்கிக்கிறியே, என்ன கொடுத்து ஒண்ணு வாங்கிக்கிறேன்னு சாமர்த்தியாரன். நீ நானு ஏன் நானு நீ என்ன ஒன்ன கொடுத்துட்டு என்ன வாங்கியிருக்க? அது ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாதது. அத வாங்கியிருக்கே நீ. நான் அதாவது என்ன, நான் ஒன்னுத்துக்கு புரோஜனம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கிறேன். யார் சாமர்த்தியசாலி? அவர் பாட்டு சொல்ற, தந்தது உந்தன்னை, தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை. தந்தது உந்தன்னை உன்னை கொடுத்த, நீ கொண்டது எந்தன்னை என்ன எடுத்துக்கிட்ட. என்ன எடுத்துக்கிட்ட? சங்கர ஆகோல சதுரன். யாரா சதுரன்? யாரா சதுரன்? இல்லையா நானா? நீயா நானா? அதே மாதிரி இவர் ஐயா வந்து என் உயிர் என்னுடன் நீ நான் கொடுத்துட்டு வாங்கினேன். உயிர் ஊழல் எனக்கு கொடுத்துட்டியே. ஏன் கொடுத்துட்ட? ஓகே, இதுதான் சார் வழி. மனசு ஜெயிக்கணும்னு சொன்னா அல்ல சும்மா காசு பணம் அதெல்லாம் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. நம்ம உடற்படாவே அவன்கிட்ட கொடுக்கணும். அதுதான் சாமி. இப்ப இங்க பாருங்க, இப்ப என்ன ஆச்சுனாக்கா, மக்கள் வந்து கடவுளுக்கு கொடுக்கணும்ட்டு அன்னைக்கு சொன்னீங்கல்ல, நடமாடும் படமாடும் என்னது, படமாடும் பரமருக்கும் நம்பருக்கு ஆகா. ஓகே, இப்ப வந்து சாமி இதுல 2 கருத்து இருக்கு. ஒண்ணு வந்து கடவுளுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னாக்கா, ஒண்ணு வந்து ஜீவனுக்கு, ஏன்னா உயிருளியாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்து உயிர் நலம் பரவுகன்னு சொல்லிட்டாரு. 1வது விஷயம். 2வது விஷயம், கடவுளுக்கு நீங்க ஒண்ணு கொடுக்கணும்னாக்கா உங்க உடல் பொருளாவே கொடுத்துருங்க. அதுதான் அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கான். என்னன்னாக்கா, என்ன ஸ்பெஷாலிட்டினாக்கா, நீங்க கொடுத்தவர நீங்க வந்து அனாதையா நிக்க மாட்டீங்க, அவனோட உடல் பொருளாவே கொடுத்துருவான். அப்ப ஜம்முன்னு நம்ம வாழலாம். ஏன்னா நம்மளோட வச்சுக்கிட்டு பிரச்சனை, உடல்ல பிரச்சனை, உடல்ல ஒரே பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை. சாப்பிடலாம்னாக்கா காத்தி ஏறி போயிருது. இல்லங்க சாப்பிடுற இந்த சாப்பிட்டா கோல்டு பிடிச்சி சாப்பிட்டா ஹீட் வந்துடும், இந்த சாப்பிட்டா வாயு வந்துடும். இல்ல சாப்பிடலனாலும் பிரச்சனை, சாப்பிட்டாலும் பிரச்சனை. ஆமா, இது வந்து ஒரு மட்டமான பொருளா இருக்குது. இந்த மட்டமான பொருளை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டுமாக்கா, அங்க வந்து மழை ஜலம் கிடையாது, பசி தாகம் கிடையாது, மூப்பு பயம் துன்பம் ஒண்ணும் கிடையாது. நல்ல ஐட்டம், அந்த ஐட்டத்தை வாங்கிக்க வேண்டியதான். அடுத்தமி மண் உயிருக்கு வீராகி இன்பமாய் நிறைந்த மணியே, உயிருக்கு வீராக நிற்கிறான், இன்பமா நிற்கிறான் நிறைந்த மணியே, என் கண்ணே வாழ்வதிலே மருந்தே மன்னியப்பன் மணிமண்டல் விளங்க நடத்தரசே, நீ மெய்யமணிந்த மெய்யத்தானே அணிஞ்சுக்குவ, பொய்யா அணிஞ்சுக்கப்பா. மெய்யும் என்ன சாமி? உடம்பா? உண்மையா? உண்மை. ஏன் பொய்ன்றாரு? சும்மா தாழ்ச்சிக்காரு எப்படிமா தாழ்ச்சி பேசுவாரு. என் மெய்யே விரும்புற, அதே மாதிரி என்ன பொய்யையும் ஏத்துக்கப்பா. ஆடலாம் அண்டை பாட்டு சொல்றப்பாங்களே, அண்டை எவ்வளவு பாட்டு இல்ல, அண்ட வகை எவ்வளவோ அவ்வளவும் அதுல கடைசியா வருமே, இதுதான் என் குற்றமும் வச்சுக்கிறியே, குற்றத்தை வச்சுக்க. அப்படி அண்ட வகை எவ்வளவோ எல்லாம் வச்சு எல்லாம் இடம் கொடுத்து கொண்டு போய்கிட்டே இருக்கு. என்னோட குற்றம் இல்ல, அமௌண்ட் கொஞ்சோண்டு அதை வச்சுக்கிறதுக்கு உனக்கு பிரச்சனை. அதை நீ கண்டுபிடிச்சு அதுக்கான தண்டனை எல்லாம் கொடுத்துட்டு இருக்க. என்ன தவிர இந்த மாதிரி கேட்டாக்கா கடவுளை யோசிச்சு பாரு, பையன் புடிச்சிட்டாயா பாயிண்ட, நம்ம இதுக்கப்புறம் பேச முடியாது. குற்றமும் கொண்டல, குற்றத்தையும் வச்சுக்க, எல்லாம் வச்சிருக்க, குற்றத்தை வச்சுக்க. சின்ன ஒரு கேப் தான் சாமி. அந்த கேப்ல நம்ம அப்படி பட்டுன்னு இது பண்ணிட்டோமாக்கா பட்டுன்னு வேலையாயிரும். அதுதான் நடக்க மாட்டேங்குது. சரி, அடுத்து 99 இந்த 90 பாத்தீங்கன்னா நல்ல விஷயம். 90ல 90யா 99ஆ? இல்ல 90 எடுத்தா 99 தான் இது பக்திக்கு. 90 வந்து என்னன்னா பெருஞ்சோதியை பார்த்தாதான் பார்க்க முடியும் இருக்கும். அதை தம்பி எங்க அருள் விளக்க மாலையிலேவா? ஆமா ஆமா 90 எடுப்போம். நல்ல பாட்டு அது.
காமன் வழிகாட்டது. சாமி ஆமா, தவறாத வேதாந்த சித்தாந்த முதலாம் சாற்றுகின்ற அந்தமெல்லாம் தனித்திரைக்கும் பொருளை இவராத சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் இருந்தருளாம் இருந்து அருளாம் பெருஞ்சோதி கண்டறிதல் கூடும் எவராலும் பிரிதொன்றால் கண்டறிதல் கூடா என்னானை என் மகனே அருட்பெருஞ்சோதியை தான் தவறாது பெற்றனை நீ வாழ்க என்ற வரியே சபையில் நடத்தரசே சாற்றும் அணிந்தருளே. இங்க பாருங்க, தவறாத வேதாந்தம் இருக்கு இல்லையா, தப்பா சொல்லல. தவறாத அதான் சொல்லக்கூடிய அந்த முடிவு வேதாந்தம் முடிவு சொல்லுதோ அத அந்த பொருளை சத்தான் சன்மார்க்கம் இருந்து இவராதனா நடைபெற்றவா. ஆமா, சன்மார்க்க இருந்து அருளாம் பெருஞ்சோதி, அருளாகி பெருஞ்சோதி கூடும். பெருஞ்சோதி பாருங்க, பெருஞ்சோதியை பார்த்தாதான் தெரியுன்ற. அதான் அருளாம் அற்பெருஞ்சோதி. இறைவனை அருளாம் பெருஞ்சோதி கொண்டுதான் பாத்துக்க முடியும், கண்டறிய முடியும். பெருஞ்சோதி பேரு சரியா, பெருஞ்சோதி அதான் அற்பெருஞ்சோதி. அது கொண்டுதான் அப்புறம் பொருளோட அப்புறம் உள்ளோடி வரும். பார்த்தா பார்க்க முடியும் அப்படிங்கிறாரு. புரியுதா? புரியுது. மூச்சு போச்சு அதை வச்ச பண்ணி பார்க்க முடியாதா? முதல் பெருஞ்சோதியை பாரு, அப்புறம் தான் அதை அறிய முடியுங்கிறார். இல்லைங்க, இவராத சுத்த சன்மார்க்க நிலைன்றது என்ன சாமி? சிந்து நாதம் பரவிந்து அந்த நிலை. சுத்த சன்மார்க்க நிலைகள்ல அதாவது திக்கிராந்தத்துல பெருஞ்சோதியை கொண்டு பாத்துக்க முடியுமே. ஆமா சாமி, பெருஞ்சோதி பேரொலி பொன்னொலியை காட்டும், பொன்னொலி உள்ளொலியை காட்டும். அதான் சொல்றாரு, அதான் கதை. பெருஞ்சோதி பார்த்தா பார்க்க முடியும். எவராலும் யாராலையும் வேற எதனாலையும் கண்டக்கூடாது. வச்சு பண்ணலாம் சொல்லாது, எல்லாம் முடியாதாங்கிறார். முடிச்சுட்டாங்க கதைய. எதை பண்ணாலும் முடியாதுப்பா. ஆமா ஆமா. என்னானை என் மகனே யாரு சொன்னா சாமி? ஆண்டவன் சொல்லிக்கிறான், என்னான என் மேல சத்தியம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, உன்னால முடியாது. நீ அப்படியே தாராத பெற்றனே அப்படின்னு அடைஞ்சிட்டேன். பாருங்க சாமி, அருளாம் பெருஞ்சோதியை கொண்டறிதல் கூடும். இப்ப என்ன சொல்றாங்க? என் மகனே அருப்பெருஞ்சோதியை நீ பெற்றுட்ட. ஆமா, அதான் நீ வாழ்க. கடவுளை பத்தி சொல்லணும் தகுதி உள்ள ஒரே ஆள் யாருன்னாக்கா வள்ளலார் தான். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இதோட பஞ்சு என்னன்னா சாமி, சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் இருந்தருளாம் பெருஞ்சோதி கண்டறிதல் கூடும் அப்படின்னாக்கா, இந்த பெருஞ்சோதியை எப்படி நீங்க காண முடியும்னாக்கா தவம் பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்ல. கிடையாது. ஆமா, தவம் பண்ணிதான் ஆகணும். இப்ப பெருஞ்சோதி நிலைகள் அப்படி சரி, சித்த சன்மார்க்க நிலைகள்னா விந்து நாதம் பரவிந்து வரநாதம் திக்கிராதம் அப்படி போது இல்ல, இது எல்லாமே தவ நிலைகள் தானே. ஆமா, வேற வழி கிடையாது. சரி சாமி, அடுத்து 99 குணமறியேன் செய்த பெரும் குற்றமெல்லாம் குணமா கொண்டருளி என்னுடைய குறிப்பெல்லாம் முடித்து மனமுறு பேரருள் இன்ப அமுதம் என கழித்து மணிமுடியும் சூட்டி என்னை வாழ்க என வாழ்வித்து தனவிலா என்னுள்ளத்தே தான் கலந்து நானும் தானும் ஒரு வடிவாகி தழைத்தோங்க புரிந்தே ஆனவுரு பேர் அருட்ஜோதி அரசு கொடுத்தருளி ஆடுகின்ற அரசே என் நலங்கள் அணிந்தருளே. படிச்சு படிச்சுட்டு சாமி, சில இடத்துல குழப்பமா இருக்கு எப்படி படிக்கிறது.
சரி, குணமறியேன் செய்த பெரும் குற்றமெல்லாம் குணமா கொண்டருளி என்னுடைய குறிப்பெல்லாம் முடித்து. சொல்லுங்க சாமி, குணமறியேன்னா எனக்கு குணமே கிடையாதா? குணம்னா என்னன்னு தெரியாதோ? நல்ல குணம் தான், நல்ல குணம் தான் சார். ம் நான் செய்த பெரும் குற்றமெல்லாம் ம் பண்றோம்ல. ஆமா. ம் கேள்வி பண்றது என் குறிப்பெல்லாம் முடித்து, என் குறிப்பெல்லாம் எய்ம் ம் எய்மெல்லாம் முடிச்சு ம் மனம் ஒரு பேர் அருள் இன்பம் அமுதம் அளித்து, அமுதம் அளித்து, அமுதத்தை கொடுத்து, மணிமுடியை சூட்டி ம் என்னை வாழ்ந்து வாழ்த்தி, ம் தலைவெல்லாம் குறையாத ம் என்னுள்ளதே தான் கலந்து. ம் அதாவது கொஞ்சம் கூட குறை இல்லாம ஃபுல்லா. ஆமா, ஃபுல்லா ம் அவன் தான் கலந்தான். நானும் தானும் ஒரு வடி ஆயிட்டோம். ஒரு வடிவாயிட்டோம். நான் தான் ஒரு வடி ஆகி தடுத்து வாங்க பிரிந்து அனைவரும் பேர் அடிச்சு அரசு கொடுத்து, அனைவரும் அணைச்சிட்டு பேர் அணைச்சிட்டான் அவரை. அடிச்சு அரசு கொடுத்து தள்ளி அடுத்த அரசே நான் இருந்தது. இந்த பாட்டு என்ன சொல்றாரு? நான் குற்றம் செஞ்சேன், ஆனா குற்றம் எடுத்துக்கிட்டேன், என்னோட குறிப்பு என்ன எய்ம் என்னவோ நான் முடிச்சு கொடுத்தேன். எய்ம் என்ன பாருங்க, அடுத்த எய்ம் என்ன அடுத்த வழி வருவாங்க. அவன் கொடுத்தேன். அப்படி எய்ம் என்ன? அவன் சாப்பிடணும். மணிமணி சுட்டி மணிமணினா ராஜா பிள்ளை மணிமணி சுட்டா முடிச்சுட்டான்ல, அந்த மாதிரி மணிமணி சுட்டி அவள் வந்து இல்லையா நினைக்கிற சாமி. இல்லைங்க, அமுதம் சாப்பிடாம இந்த மணிமுடியை நம்மளால தலையில தாங்க முடியாது போல இருக்கு. ஏன்னா அமுதம் சாப்பிட்டாதானே அது வந்து மரணமுள்ள பெருவாழ்வு கொடுக்குது. ஆமா ஆமா, தாங்கும் அவள் அருளாளி. ஆமா, வாழ்க என வாழ்த்தி என்னோட தான் கலந்து, அவரும் கலந்து, அப்புறம் அவனும் கலந்து ஒரு வடிவாகி ஆன ஒரு பேர் அருட்ஜோதி அரசு. இப்ப ஆட்சி ஆட்சி தன் கையில் பிடித்த தனியருட்ஜோதி என் கருள் என் தந்தை. இது வந்து என்ன சாமி? இது வந்து என்னது? தங்கோல் அளவது தந்தருட்ஜோதி செங்கோல் செலுத்தன சிப்பிய தந்தையே. அதான் அவனோட கோல் என்ன, எவ்வளவு அரசாட்சி எங்க வரைக்கும் போகுது அதெல்லாம் கொடுத்து. அது வந்து சாமி இப்ப வந்து நம்ம வந்து யோசிக்கிறோம் என்னன்னாக்கா சாமி, வரலாறு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னும் ஒண்ணும் பண்ணாம இருக்காரு. அவரு ஒண்ணுமே பண்ண மாட்டாருன்னு தெரிஞ்சுதான் கொடுத்துருக்கா, இல்லைன்னா கொடுத்துருக்க மாட்டா. இல்ல அப்படி இல்ல, யாரு பண்ணணுமோ அவர் பண்ணுவாரு தெரியும் அவருக்கு. இல்ல அவர் அறிவாளி சாமி. அவரு நம்ம நினைக்கிற மாதிரி அவர் நடப்பாரு. நம்ம நினைக்கிற மாதிரி நடந்தாக்கா அவருக்கு அப்ப அவருக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? அதனால வரலாறு நம்ம கேள்வி கேட்கவும் முடியாது சாமி. அந்த அளவுக்கு நம்மளுக்கு யார் நம்மள பக்குவப்படுத்தி கொடுப்பாரு சார். எல்லாருக்கும் கொடுப்பேன் இருக்காருல்ல. இல்ல பக்குவப்படுத்தி கொடுப்பாரு. பக்குவத்தை பத்தி அவரோட 5 தொழில்ல ஒண்ணு என்னது சாமி? பக்குவம் வருவித்தல், விளக்கம் செய்வித்தல், குற்றம் நீக்கி திருத்தி நீக்கி வைத்தலா? ஆமா ஆமா, நம்ம திருத்துவா சார். சாமி இந்த 5 தொழில் சொல்லுங்க. அந்த முதல்ல அது விட்டுருங்க. படைத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அது விட்டுட்டு அந்த புது 5 தொழில் அது சொல்லுங்க சாமி. ஞானம் படைத்தல் முதல் 5 தொழிலும் நான் புரிதல் வேண்டும். ஞானத்தை கொடுக்கறது சரி. ஆமா, காத்தல்லாம் அது கொடுத்து ஞானத்தை அழியாம பாத்துக்கிறது. அடுத்து அப்புறம் குற்றம் இருக்குல்ல, ஆல்ரெடி குற்றத்தெல்லாம் நீக்கிறது. அப்புறம் பக்குவம் வருவிக்கிறது. வித்தியாசம் தெரியுமா? நான் வந்து திருடுறேன் சார். திருடுற புத்தி சார் எனக்கு. திருடுற புத்தி. ஓகே. ஆமா, அப்படி இருந்தது. அது வந்து குற்றம் இல்லையா, துரிசு இல்லையா? துரிசு. ஓகே. அது வந்து அப்ப அந்த மாதிரி திருடாதரா,
ம். அர்த்தம் அது ஆசைப்படாத, ம். நல்லதில்லை அப்படின்னு சொல்லி திருத்தருது. சரி. அதை தூசி நீக்கி வைத்தார். தூசி நீக்கி வைத்தால். ஓகே. அப்புறம் என்னன்னா, அடுத்தது நான் புரிஞ்சு போக நான் அடுத்து நான் கொடுக்குறேன். ம். உனக்கு ஓ! நான் கொடுக்குறேன். ஏகத்தில இப்ப நான் குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆமா, அதான் அதை பக்குவம் அறிவித்தல். பக்குவம் அறிவித்தல். இது இது வந்து பண்ணுச்சுன்னா விளக்கம் தெரிவித்தா மரண ஆ. இப்ப இந்த வேலைதான். ஓ! அதனாலதான் சாமி ஒரு ப்ராசஸ் இருக்கு. அவங்க வேலை வந்து சாமி ஒரு சிஸ்டம் அது. அதாவது முதல்ல என்ன செய்யணும் சாமி? ஞானம் படைக்கணும். ஞானத்தை ஆமா, குடுக்கணும். கொஞ்சம் ஞானம் கொடுத்துட்டே இருப்போம். ஞானம் குடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. நம்ம அடுத்து மாற மாட்டோம். மாற மாட்டோம். அடுத்து துருத்தி நீக்கித்தான். துருசு நீக்க இருக்கிற ஞானத்தை குடுத்து 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 குடுத்து, அதாவது ஞானத்தை தள்ளி 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 குற்றத்தெல்லாம் நீக்கிறது. 2வது. 3வது பக்குவம் அறிவித்தார். பக்குவம் அறிவிச்சுட்டாரு. ஓகே. அனுபவம் அனுபவம் சரி. அடுத்து ஜெயிச்சிரும். விளக்கம் ஜெயித்தார். மரண வரப்படாது. என்ன சாமி இல்லைங்க, ஞானம் கொடுக்கறது, அப்புறம் காப்பாத்துறது ஞானத்தை, ஞானத்தை காப்பாத்துறது, அவ இரு குற்றத்தை நீக்கிறது, குற்றத்தை நீக்குது, பக்குவத்தை வர வைக்கிறது, பக்குவத்தை வர வைக்கிறது, விளக்கம் செய்விக்கிறது. அவ்வளவுதான். அப்ப அதனாலதான் சாமி அவர் எடுத்தோன்னே செய்ய முடியாது. இது ஒரு சிஸ்டம். அவரு இருக்கிற சக்திக்கு சாமி எல்லாத்தையும் ஒரே டைம்ல எல்லாம் கிளியர் பண்ணி விட்டுறலாம். பண்ண பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லை. ஏன்னு கேட்டா தப்பு திருந்தாம நான் திருடிட்டு இருக்கிறேன், பாடுதான் நான் அதிகமா திருடுவேன். ஆமா, திருந்த மாட்டேன். அதான் பக்குவம் வருவித்தல் இருக்கு சாமி. பக்குவம் வரும். பக்குவம் அதான் சொல்றேன். பக்குவம் வரைக்கும் கொடுத்தா கஷ்டம். அதனாலதான் பக்குவம் தான் காத்துட்டு இருக்காரு. இப்ப உதாரணத்துக்கு சாமி, இப்ப என் பையன் இருக்கான். இப்ப அவனுக்கு வந்து 13 வயசு. அவங்ககிட்ட ஒரு லட்சத்தை கொடுத்து நீ ஒரு பிசினஸ் ஆரம்பின்னு நான் சொன்னேனாக்கா நான் எப்படி முட்டாளா இருப்பேன். அவனுக்கு பக்குவமே இல்ல. அந்த 1 லட்சத்தை அவன் வச்சு பிசினஸ் அவன் எப்படி ஆரம்பிப்பான்? அதே அவன் வந்து யூனிவர்சிட்டி எல்லாம் போய் படிச்சு முடிச்சு பிசினஸ் எல்லாம் முடிச்சு ஒரு அளவுக்கு வந்துட்டானா, ஒரு அனுபவம் வந்துச்சுன்னா, காசை கொடுத்தமாக்கா அதை வச்சு அவன் டெவலப் பண்ணி அவன் நல்லா இருப்பான். இப்ப நான் 13 வயசுல அவனுக்கு கொடுத்தனாக்கா அவனை நான் கெடுக்கிறேன்னு தான் அர்த்தம். ஆமா, கரெக்ட். சரி சாமி. சாமி முடிச்சுக்கோ. ஆயிடுச்சு. சரி, இல்ல 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 முடிச்சிட்டுமா அந்த பாட்டை? இல்லைங்க. என்னிலத்தே தான் கலந்து நானும் தானும் ஒரு வடிவாகி தடைத்தவங்க புரிந்து ஆன ஒரு பேர் அழிச்சு அன ஒரு பேர் அப்படின்னா அதோட அரசையை கொடுத்து அருளி அணிந்தருளே. முடிச்சுக்கோ. 14 இன்னைக்கு அன்பர்கள் தினமா சாமி? ரவி, அன்பர்கள் தினமா? நேற்று தெரியுமா? முத்தம் தான தெரியுமா உங்களுக்கு? நேற்றுக்கு முத்தம் தர தினமா? நேத்து முத்தம் தர தினமா? யாரு சொன்ன உங்களுக்கு? அவங்களும் நல்லா முத்தம் முத்தம். ஆமாவா? சரியா சாமி. எனக்கு தெரியாது. அன்பர்கள் தினம்னே நான் எனக்கு அன்பர்கள் தினம்னே அன்பரா அன்பரெல்லாம் பொருள் புகழாதியே அன்பரெல்லாம் பொருள் புகழாதியே கருதாது சிவானந்தம் பின்னால் அடைந்து நின்று பயில்வோரை குறித்தது. யாரதோட அன்பர்கள் தின வாழ்த்துக்கள் காலையில அனுப்பிவிட்டாங்க. சரி, இதுதான் அன்பர்கள். சரி, இன்னைக்கு இது அவத்தையாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு போயிட்டு. சரி சாமி, முடிச்சுக்கோ. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலாதி திருளே ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். நன்றி ஐயா, ரொம்ப சந்தோஷம். அடுத்தது என்னைக்கு நம்ம ரெடாச்சு என்ன தம்பி சம்மரி குரூப்பிங் பார்த்தா பட்டு முடிச்சு விட்டீங்க. நான் கொடுக்குறேன். அதாவது இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, வடமாட்டேன் எதிரித்தும் படமாட்டேன் அந்த பதத்துணையை பிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு துயரெல்லாம் ஒண்ணும் வராது. அதாவது அதான் பக்தி.
வள்ளலார பிடிச்சிக்குங்க, அருளை வாங்கிக்குங்க. இன்னொன்னு முக்கியமா பார்த்தது என்னன்னாக்கா, உடல் பொருளைய அதாவது மட்டமான ஐட்டத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு நல்ல ஐட்டத்தை நம்ம வாங்கிக்க வேண்டியதுதான். ஆனா அவர் ஏமாளி தான் சாமி. நம்ம இந்த பேடான ஐட்டத்தை கொடுப்போம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா சாமி. இந்த மாதிரி ஒரு ஏமாளி எவன் கிடைப்பா சாமி? இப்ப நம்ம ஒரு வாட்ச் வாங்குறோம், அது மோசமான வாட்ச். இன்னொருத்தன் பார்த்துட்டு எனக்கு இந்த வாட்ச் கொடுத்துரு, அவன் நல்ல வாட்ச் வச்சிருக்கா, அதை நான் அவன்கிட்ட மாத்திக்கிட்டா அப்படின்னு கேக்குறேன். எப்படி இருக்கும்? நான் பண்ணுறேன். சரி சாமி, முடிச்சுக்கோ சாமி. நன்றி. ஓகே, பாய் பாய்.